இன்னைக்கு ஒரு குட்டி எலி கதை பாப்போமா? எலி எப்படி ஆபத்துல இருந்து தப்பிச்சது, எலிக்கு யார் உதவி செஞ்சாங்கன்னு பாப்போம். எலிக்கு ஆபத்து வரப்போ அதை சுத்தி இருந்தவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு பாப்போம். வாங்க கதைக்குள்ள போவோம். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு பண்ணையார் வாழ்ந்து வந்தார். அவர் வீட்டில் ஒரு எலி ரொம்ப நாள் தொல்லை கொடுத்து வந்தது. அந்த எலியை பிடிக்க எவ்வளோ முயற்சி பண்ணார், எதுவும் முடியல. கடைசியா அவர் எலி பொரிய வாங்கிட்டு வந்தார். அதே சமயம் இரவு நேரத்தில் இரை தேட புறப்பட்டு கொண்டிருந்தது அந்த எலி. வீட்டின் எஜமானனும் எஜமானியும் ஒரு பார்சலை பிரித்து கொண்டிருந்தார்கள். ஏதோ நாம் சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான் உள்ளே இருக்கும் என்று ஆவலோடு பார்த்தது எலி. அவர்கள் வெளியே எடுத்தது ஒரு எலி பொரியை. அதை பார்த்ததும் அந்த எலிக்கு மூச்சே நின்றுவிடும் போல் இருந்தது. உடனே ஒரே ஓட்டமாக வீட்டில் இருந்த கோழியிடம் போய் சொன்னது. பண்ணையாரு ஒரு எலி பொறி வாங்கி வந்துள்ளார், எனக்கு பயமாக இருக்கிறது என்றது எலி. இதை கேட்ட கோழி பிட்டேற்றியாக சொன்னது, உன்னை பொறுத்தவரை இது கவலைப்பட வேண்டிய விஷயம்தான். நல்ல வேளையா இந்த எலி பொறியால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்றது கோழி. உடனே அந்த எலி பக்கத்தில் இருந்த முயலிடம் சென்று அதே விஷயத்தை சொல்லியது. முயலும் அதே பதிலை சொல்லியதோடு, நான் எலி பொறியெல்லாம் பார்த்து பயப்பட மாட்டேன் என்றது. மனம் நொந்த எலி அடுத்ததாக பக்கத்தில் இருந்த ஆட்டிடம் போய் அதே விஷயத்தை சொல்லியது. ஆடும் இதே பதிலை சொல்லியது. அத்தோடு நின்றிருந்தாலும் பரவாயில்லை, எலி பொறியை பார்த்து என்னையும் பயப்பட சொல்றியா என்று நக்கலும் அடித்தது. அன்று இரவு எலி பொறியில் ஒரு பொரித்த மீன் துண்டை வைத்துவிட்டு பண்ணையாரும் அவர் மனைவியும் உறங்கப் போயினர். ஒரு அரை மணி நேரத்தில் டமால் என்றொரு சத்தம் கேட்டது. எலிதான் மாட்டிக்கொண்டு விட்டது என்று எண்ணிய பண்ணையார் மனைவி ஓடி வந்து எலி பொறியை கையில் தூக்கினாள். ஆனால் எலிக்கு பதிலாக பாதி மாட்டியிருந்த பாம்பு ஒன்று எஜமானி அம்மாளை கடித்து விட்டது. எஜமானி அம்மாளை உடனே ஆஸ்பத்திரிக்கு எடுத்துக்கொண்டு ஓடினார்கள். விஷத்தை முறிக்க மருந்து போட்ட பின்னும் பண்ணையார் மனைவிக்கு ஜுரம் இறங்கவே இல்லை. அருகில் இருந்த ஒரு பாட்டி, பாம்பு கடிக்கு பின்னால் வரும் காய்ச்சலுக்கு சிக்கன் சூப் வைத்து குடித்தால் நல்லது என்று யோசனை சொன்னாள். கோழிக்கு வந்தது வினை. கோழி அடித்து சூப் வைக்கப்பட்டது. கோழி உயிரை விட்டது. அப்போதும் பண்ணையார் மனைவியின் ஜுரம் தனியவே இல்லை. உறவினர்கள் சிலர் நலம் விசாரிக்க வந்தார்கள். அவர்களுக்கு சமைத்து போட முயலை அடித்தார்கள். முயலும் உயிரை விட்டது. சில நாட்களில் பண்ணையார் அம்மாவின் உடல்நலம் தேறியது. பண்ணையார் தன் மனைவி பிழைத்ததை கொண்டாட ஊருக்கே விருந்து வைத்தார். இந்த முறை ஆட்டின் முறை. விருந்தாக ஆடும் உயிரை விட்டது. நடந்த அத்தனை நிகழ்வுகளையும் எலி வருத்தத்தோடு கவனித்துக் கொண்டிருந்தது. பண்ணையார் தன் மனைவியின் பாம்பு கடிக்கு காரணமான எலி பொறியை தூக்கி பரணில் போட்டுவிட்டார். எலி தப்பித்து விட்டது. இந்த கதை இங்க முடியுது. இந்த கதையிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஒருத்தவங்க நம்ம கிட்ட வந்து பிரச்சனைன்னு சொல்லும் போது நம்மால அந்த பிரச்சனைக்கு முடிஞ்ச தீர்வை சொல்லணும். முடியலன்னா குறைஞ்சபட்சம் அவங்க என்ன சொல்றாங்கன்னாவது கேட்கணும். அதை விட்டுட்டு நமக்கு இதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இருந்தா எப்ப வேணா அந்த பிரச்சனை நம்ம பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா யாருக்கு எந்த பிரச்சனை எப்ப வரும்னு யாருக்கும் தெரியாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கான புதிய கதைகளுடன் உங்களை சந்திக்க மீண்டும் வருகிறேன். அதுவரை பாய் பாய்.